ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்டர் கிடையாது. இதில் கொடுக்குறது வீடியோ எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பாய் செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்ப்போம். இன்னைக்கு உள்ள மார்க்கெட் அப்டேட் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸுமே வந்து பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா நிஃப்டிலாம் வந்து ஒரு 309.95 பாயிண்ட்டு கூட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸும் வந்து கிட்டத்தட்ட 1040 பாயிண்ட்டு, அதாவது 1.35% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஐடி, பிஎஸ்சி ஸ்மால் கேப் எல்லாமே வந்து பாசிட்டிவ் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் வந்து டாப் கெய்னராக இது வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 5%. அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் பேசஞ்சர்ஸ் டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான அப்டேட்லாம் பார்ப்போம். இப்போ வந்து பேங்க் ஆஃப் பரோடாவோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்தியாவிலேருந்து இப்போ போகிற அவுட்ஃப்ளோலாம் திரும்பி வந்து FY25ல திரும்பி உள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 20-25 பில்லியன் வந்து உள்ளே வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இதாக பார்க்கப்படுது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் முக்கியமான வேறு செய்திலாம் பார்த்தீங்கன்னா, கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து அப்புறம் வந்து மார்கன் ஸ்டான்லி, இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ரேட்டிங் ஏஜென்சிஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட வளர்ச்சி வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஏன்னா பிகாஸ் வந்து அங்கே வந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுத்து அங்கே வந்து நல்ல மார்க்கெட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்லாம் சைனா மார்க்கெட்டை பார்க்கறதுக்காக போகலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அது நல்ல க்ரோத் இருக்காதுன்னு சொன்னதுனால திரும்பி அவங்க இந்தியாவுக்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் ரயில்வே வந்து சரக்கு போக்குவரத்தை மேம்படுத்துறதுக்காக 23 புதிய கண்டெய்னர் டெர்மினல் போடுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த ரயில்வே ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல நியூஸாக பார்க்கப்படுது. அதே மாதிரி சைனா வந்து அலுமினியம், இந்த காப்பர்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஏற்றுமதியை வந்து எக்ஸ்போர்ட் டேக்ஸ் வந்து ரிபேட் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து லோக்கல்லேயே வந்து ப்ரொடக்ஷன்ஸ் கம்மியாயிடுச்சு. அதனால லோக்கல் இதை வந்து அதிகப்படுத்தணுங்கிறதுனால. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாக்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. மெயினாக வந்து அலுமினியம், காப்பரில் இருக்கிற கம்பெனிஸ்க்கெலாம். ஸோ இது வந்து ஒரு ஹிண்டல்கோ மாதிரியான கம்பெனிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் வந்து சதீஷ் பாய் வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க, சாதகமாக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்களா, டாட்டா வந்து இந்த பெகட்ரான்ங்கிற ஒரு ஐஃபோன் தயாரிக்கிற கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட 60% வந்து ஷேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் தான் மெயினாக இது வந்து பண்ணுறாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் இல்லை. பட் வந்து என்னென்னா அது ஃப்யூச்சரில் அந்த கம்பெனி உள்ளே வந்துச்சுன்னா அந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோவை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வந்து கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல்லேருந்து அக்டோபரில் வரைக்கும் நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆனதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் குட்ஸ் தான் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான அப்டேட்டு. நான் வந்து ஃப்யூச்சரில் வேறு என்ன இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஈவினிங் உங்களுக்கு நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் என்னோடய மைக்கில் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் முடிஞ்ச அளவு நல்ல மைக்கை மாற்றிட்டு இன்னும் பெட்டரான குவாலிட்டியோட கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸ்டே பிளஸ்டு. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.